அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அருமையான வாழ்த்துக்கள்ங்க நெட்சன் நேயர்கள் அனைவருக்குமே. எப்படின்னா, இந்த சேனல்லேருந்து எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்னா, எங்கள் வீட்டு பிள்ளை, எங்கள் வீட்டு செல்ல பிள்ளைங்க மேடம் அப்படின்னு, அது பெண்களுடைய கால்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு. வெளிநாடு உள்நாடு எல்லாமே, நான் இந்த ஊருக்கு மேடம் அப்படின்னு சந்தோஷமாக நீங்கள் சொல்கிற பலாபலன், மாத பலனாக இருக்கட்டும், சனிப்பெயர்ச்சியாக இருக்கட்டும், அருமையாக சொல்லியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப அப்படி சூட் ஆகுது. நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு மேரேஜ் ஆச்சுங்க மேடம், எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு குழந்தை வந்து இப்போ நான் பேபி இதாக இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஒன்றுமே இல்லைங்க, கோச்சார கிரகம் வந்து எந்தெந்த இடத்துல வந்துங்க பெயருதோ அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். 12 கட்டம் தானே, 9 கிரகங்களுடைய ஆளுமையும் ஆட்சியும் அந்த கிரகத்துடைய அமைப்பில் அந்த பாவகத்தில் போய் உட்காருது. அப்போ நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை சரி பண்ணக்கூடிய, நான் வந்து காப்பாற்றுறேன், நான் இருக்கேன் அப்படின்னு அந்த ஒரு கிரகம் ஒரு சேர்க்கையோடு வந்து சேருது. அதனால தான் அந்த முக்கூட்டு கிரகங்கள், 5 கிரக சேர்க்கைகள், இதெல்லாம் நிறைய நம்ம சொல்லியிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை ஏகாதேசி திதியில் மார்ச் 15ஆம் தேதி பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான பங்குனி அப்படிங்கிறது எப்படின்னா, முகூர்த்தங்கள் வந்து சில முகூர்த்தங்கள் நம்ம குறிப்போம். அதில் கம்மியான முகூர்த்தம் இங்கே இருக்குது. ஆனால் திருமணம் பங்குனி மாதம் நடத்தலாம். அதே போல் இந்த 5ஆம் தேதி வரக்கூடிய தெலுங்கு வருட பிறப்பு மிக சிறப்பு. பெருமாள் வழிபாடு எடுத்துக்கோங்க. 7ஆம் தேதி நோன்பு, அந்த கஞ்சியெலாம் குடித்து அவங்க அப்படியே அவ்வளோ ஐக்கியமாக அந்த இறைவனுடைய பக்தியோடு இருப்பாங்க. அவங்க வந்து எடுக்கக்கூடிய அந்த ரம்ஜான் பண்டிகை ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய நன்னாள். 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம நவமி. இந்த ராமருடைய பக்தராக இருந்து வைஷ்ணவ கோத்திரமாக இருக்காங்க எல்லாருமே. ராமர் வந்து எப்படின்னா எல்லா கஷ்டத்தையும் போக்கக்கூடியவருங்க, அவ்வளோ விசேஷமானவர். எம்பெருமானுடைய இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அப்போ அயோத்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து வில்லேந்திய ராமராக அங்கே நிற்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள், நம்மளுடைய கலியுகத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினையை நீக்க வந்த ஒரு தெய்வம் எதுனா கிருஷ்ணராகவும் ஒவ்வொரு அவதாரமாக எடுத்த ஸ்ரீராமரும் நமக்கு வந்து அத்தனை விஷயத்தை நமக்கு அன்றைக்கு நம்ம வழிபாடு எடுக்கக்கூடிய முறைகள் நிறைய இருக்குது. நிறைய சந்தேகங்கள் உங்களோட ஜாதக ரீதியாக அல்லது கோச்சார கிரகங்கள் எப்படிங்க மேடம் இந்த மாதம் நான் என்ன தொழில் தொடங்கலாம், நான் செய்யக்கூடிய தொழில் விருத்தியாகுமா, எனக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது கொஞ்சம் சொல்லுங்களேன். நிறைய இருக்குங்க. முடக்கு, சந்திராஷ்டமம் எடுக்கிறது விஷயம் இருக்குது, நம்மளுடைய பாகை எந்த இடத்துல இருக்குது, லக்ன புள்ளி எங்கே இருக்குது, இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம துல்லியமாக ஆராய்ச்சி பண்ணி நம்ம உங்களுக்கு பலாபலன் சொல்லுவோம். ஒவ்வொரு ராசிக்குள்ளும் இனிமேல் போகலாம். மிக சிறப்பான மகர ராசி. மகர ராசி காலசக்கரத்துக்கு 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம். அந்த ஜீவனஸ்தானம் நம்மளுடைய பாவகத்துக்கு, நம்மளுடைய அதிபதிக்கு, நம்மளுடைய விஷயத்துக்கு, எல்லாத்துக்குமே, தொழிலுக்கு, ஆரோக்கியத்துக்கு, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். சனி பகவான் 3ஆம் இடத்தில். மகரம் எப்படின்னா குடும்பத்தோடு இருக்கணும், ஒத்துமையாக இருக்கணும், எதை எடுத்தாலும் ஒரு சேர்ந்து போகலாம், சேர்ந்து செய்யலாம். இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி சம்பாதிக்கிறாங்க, எப்படி அவங்க இவ்வளோ வருமானத்தை உயர்த்திக்கிட்டாங்க, நம்மளும் தான் பாடுபடுறோம், நம்மளும் தான் கண்ணு முழிச்சு வேலை செய்கிறோம், நமக்கு சரியான சம்பளம் வரல, தினக்கூலி மாத கூலின்னு போயிட்டுருக்கிறதா இருக்குது பொழப்பு. சொந்த தொழிலையாவது தொடங்கலாம்னா அதுக்கு பயம், ஜாதகம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். யாருனாலே உபயோகமே இல்லை மேடம். இந்த மாதிரி புலம்பல்கள் நிறைய புலம்பல்கள் இருக்கக்கூடிய மாதமாக பங்குனி மாதம் இருக்குது. பிள்ளைங்க படிக்கவே மாட்டேங்குது, உட்காரவே மாட்டேங்கிறான், பிடிச்சி இழுத்து வச்சு படிக்க வைக்கிறதா இருக்குது. ஏன்னா எக்ஸாம் நடக்குது, எக்ஸாம் நெருங்கிருச்சு. எத்தனை மகர ராசி புலம்பல், கை கால் வலி, உடம்பு தொந்தரவு, ஸ்கின் அலர்ஜி, முடி ஹேர் இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் மகர ராசிக்கு உண்டு. பங்குனி மாதம் பல விஷயத்துக்கு முன்னேற்றத்துக்கும் சின்ன சின்ன தடைகளை கொடுக்கும். முதலீடு போட்டு நல்ல முகூர்த்த மாதம் பார்த்து
உங்கள் நட்சத்திர தாராபலன் பார்த்து தொழிலை தொடங்கலாமா? தொடங்கலாம், பயப்பட வேண்டாம். பங்குனி மாதம் பரகோலம்பாங்களே, இதெல்லாம் சும்மா ரைமிங்குங்க. நம்ம தசாபுத்தி நல்லா இருந்து, இப்போ திருவோண நட்சத்திரம் சந்திர தசையில் பிறந்திருப்பாங்க, வயதாட்டம் பொறுத்து என்னதுங்க அவங்களுக்கு மாறும். இப்போ சனி தசையை கூட போயிட்டுருக்கலாம். இப்படி பல விஷயங்கள் மாற்றத்தை கொடுக்கக்கூடியதுக்கு தசாநாதன் புத்திநாதன் பார்க்கணும். இத்தனை வருஷம் முடிஞ்சிருக்கு, இனி வரும் காலம் இந்த புத்தி சேரும்போது சூப்பராக இருக்குமா? 1.5 வருஷத்தை பீக்குங்க. தசாவும் புத்தியும் உங்களுக்கு நல்ல வருமானம், விவசாயத்துறை நல்ல வருமானம், ஷேர் மார்க்கெட்டிங் 80%, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இனிமேல் வர 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 கொடுக்க வரும். யாருக்குங்க? மகரத்துக்கு. ஞான மார்க்கம், சித்தாந்தம், வேதாந்தமெல்லாம் வாயை விட்டு பேசக்கூடிய விஷயங்கள். புக்கு படிக்காதவங்க கூட புக்கு படிக்கிறது, நிறைய செல்ஃபோன் பார்க்கக்கூடிய அமைப்பு வரும். அந்த ராகு புதன்னா வண்டியில் வாகனத்தில் போகும்போது, இந்த டிராஃபிக்கில் நிற்கும்போது, சிக்னலில் நிற்கும்போது, கிராஸ் பண்ணும்போது தயவு செய்து ஃபோனை பேசாதீங்க. ஒருத்தர் சொன்னார், என் பையன் வண்டியில் ஃபோன் பேசி ஃபோனு செதந்து கிடக்குது மேடம். பக்கத்தில் இருக்கவங்க கடையில் சொன்னாங்க, ஃபோனை பேசிகிட்டே வரான், ஒரு கையிலேயே ஓட்டிகிட்டு வந்தான் மேடம். அப்போ அவங்க பார்த்துட்டு அவ்வளோ இதாக சொல்கிறாங்க. நான் சொல்லி வாயை முடிக்கல, அந்த வந்த மொட்டை வேனை தள்ளி விட்டு தான் உங்கள் பையன் அப்படி விழுந்தான். ஒரு 1/2 அடி தாண்டி போய் பறந்து விழுவுறான். அப்போ நம்மளோட கவனம் எங்கெங்க இருக்கும்? வரவங்களை பார்ப்பாங்களா, பேசக்கூடியவங்களை தானே நம்ம நல்லா கவனிப்போம். என்ன வார்த்தையை விட்டுருக்கலாம், சண்டை வந்திருக்கலாம், அது எந்த காலாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனைக்கு வந்தாலும் சரி, ஒரு நிமிஷம் வாழ்க்கையில் இந்த ஒரு நிமிஷங்கிறது என்னென்னா புரட்டி போடுங்க. அப்படி தலகலாக மாற்றக்கூடியது நிறைய பேர்த்துக்கு அனுபவ ரீதியாக சொல்கிறேன், மிராக்கள் நடந்திருக்கு. அந்த மிராக்கள்லாம் இப்போ நம்ம இந்த காலேஜ் கிடைக்காதுன்னு சொல்லுவோம், கிடச்சிரும். இந்த வேலையே கிடைக்காதுன்னு நினைப்போம், இந்த வேலைக்காக எவ்வளோ ஏங்கிட்டு இருந்தேன் தெரியுமா மேடம்? 3 அட்டம்ப்ட் மேடம், இப்போ தான் ஜெயித்தேன் சொன்னாங்க மேடம். பின்னாடி எப்படியும் உனக்கு இந்த வேலை அது இப்படி வரணும்னு நினைக்கவே இல்லை மேடம். எத்தனை பேர்? அப்போ நம்ம அந்த வண்டி வாங்கினது அந்த 1 நிமிஷமோ 5 நிமிஷமே எடுத்துக்கோங்களேன், வாழ்க்கையில் எத்தனையோ நிமிடங்கள், எத்தனையோ நேரம் இதெல்லாம் வீணடிச்சிருக்கோம். அப்படி நிறுத்திட்டு ஓரமாக அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் 1 நிமிஷம் பதிலை சொல்லிவிட்டு நான் இப்படி ரீச் ஆயிடுவேன் வீட்டுக்கோ ஆஃபீஸ்க்கோ எங்கேயும், அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணுறேன். எப்படின்னா உங்களுக்கு அப்படி தலைபோற காரியம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குது சொல்லுங்க. இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். அப்போ பங்குனி மாதம் வண்டி வாகனத்தில் கவனம் தேவை, சரிங்களா? உங்கள் முயற்சிக்கான ஊதியம் உண்டு, வருமான ஊதியம் உண்டு, மனைவினால் யோகம் உண்டு, மனைவிக்கு வேலை கிடைக்கும், அப்பா வழியிலேருந்து மனைவி வழியிலேருந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விவசாயத்துறைக்காரங்களுக்கெல்லாம் லோன் கிடைக்கும், சகாயம் தள்ளுபடி கிடைக்குங்க. மகரத்துக்கெலாம் பாருங்கள், ஆமாங்க மேடம்பிங்க, எப்படிங்க? ஆமாங்க மேடம், நீங்கள் சொன்னீங்க கிடச்சிச்சு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்கும். பார்த்து செலவு பண்ணுங்க. கொஞ்சம் சிக்கனம் தேவை பங்குனியில். குழந்தைகளுக்காகவோ தொழிலுக்காகவோ அல்லது உங்களுடைய மருத்துவ செலவுக்காக அதிகமாகக்கூடிய அமைப்பு, பண விரயம் அதிகமாகக்கூடிய அமைப்பு உண்டு. அதை மட்டும் இந்த பங்குனி மாதம் கவனமாக இருங்க. நீங்கள் வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்புன்னு பார்த்தா சிவ வழிபாடு ரொம்ப கவனமாக எடுங்க. சிவனுடைய பாராயண மந்திரம், சிவபுராணம், திருவாசகம் பாராயணம் பண்ணிகிட்டே வாங்க. சிறப்பான ஒரு அம்சத்தை, இந்த பல பிரச்சனைகள் இந்த பங்குனி மாதம் வந்தாலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய, மதியை கொண்டு ஜெயிக்கக்கூடிய அமைப்பில் மகரத்துக்கு மகத்தான வாய்ப்புகளை வழங்கக்கூடிய அமைப்பில் ஈசன் அள்ளி வழங்குவார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.